ஹலோ சந்தி, எங்க இருக்கீங்க? வந்துகிட்டு இருக்க விக்கி. ஓகே ஓகே ஓகே. சந்தி, எங்க சந்தி இருக்கீங்க? I'm coming விக்கி. சரி ஓகே ஓகே. சந்தி, எங்க சந்தி இருக்கீங்க? தோ வந்துட்டேன் விக்கி. ஏன் இப்ப இவ்ளோ டென்ஷன்? என்ன சுத்தி எல்லாருமே டென்ஷன் பண்றாங்க சந்தி. யாரு? நம்ம கெஸ்ட் தான். ஏன்? நான் அதை அப்புறம் சொல்றேன். முதல்ல அவர் போய் பார்த்துட்டு வந்துருமா? நீ வாங்கல, நீ வாங்க. அப்படிதான் எதுக்கு தேவகுரு எஸ் விக்கி ஹெச்எஃப் சாந்தி. ஹலோ. கொஞ்சம் சரிங்களா, அழகா இருப்பீங்க. போலாமா? இவர் செம்ம ஆக்டர் தெரியுமா? சரி, பயங்கரமா நடிப்பாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களை. சரி, இன்னைக்கு வந்து உங்களுக்கு நல்லா சமைச்சு போட்டு உங்களை குசிப்படுத்த போறோம். ஓகே? சரி, நீங்க என்ன சாப்பிட விரும்புறீங்க? சரி, உங்களை யோசிக்க கூட விட போறது இல்ல, நான் யோசிச்சிட்டேன். போலாமா? வாங்க. அதாவது என் ஸ்பெஷாலிட்டி சீ ஃபுட் தான். ஆமா. ஓகே, உங்களுக்கு வந்து நான் கனவா கொடுக்க போறேன். சொத்தம் பாத்தீங்களா? என்ன எடுக்கிறீங்க? நல்லா பார்த்து வாங்குவாங்க. என்னதான் சமைக்க போறீங்க? என்ன மெனு? நான் அப்புறமா சொல்றேன். அது ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு. என்ன சமையல் நீங்க? சர்ப்ரைஸ். நல்லா சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. ஓ, அந்த சமையலும் தெரியாது. இல்ல சர்ப்ரைஸ் என்ன சொல்றேன்னு தெரியல. சோ நான் ஒரு ரிக்வெஸ்ட் பண்ண செய்வீங்களா? உங்களுக்கு இல்லாத கேளு, என்ன வேணும் உங்களுக்கு? திராமிசு கேக். ஏன் முடியாதா? இல்ல, திராமிசு கேக்கை எப்படி எல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். வாங்க. ஆமா, அவரை பார்க்க ஹம்பலா தான் இருக்காரு. அவரை போய் நீ ஏன் டென்ஷன் பார்ட்டின்னு சொன்ன? ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தான், அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. ஆனா அவர் பண்ற கேரக்டர் தான் என்ன கொஞ்சம் டென்ஷன் பண்ணிருச்சு. Why? அவர் நடிக்கிற எல்லா படத்துலயும் ஒரு லவ் புட்டுக்கும். ஓகே, சோ அதே மாதிரி என் லவ்வும் புட்டுக்குச்சுன்னா நான் எப்படி ரியாக்ட் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக புச்சிமா அவர் அனுப்பியிருக்கோம். ஐயோ, உங்க ரெண்டு பேரையும் செட் பண்றதுக்குள்ள என் மண்டைய பிச்சிக்கோவா. எனக்கும் அப்படிதான் சாந்தி இருக்கு. அதான் இவர் எதுக்கு அனுப்பியிருக்கோம்னு சொல்லிட்டு என் மூளையை போட்டு நான் ஸ்குவீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, நீங்க ஸ்குவீஸ் பண்ணதெல்லாம் போதும். இப்போ நம்ம ஸ்குவீட் பொரிப்போம். சரியா? ஓகே ஓகே. எங்க அந்த ஸ்குவீட்? ஓகே, இது நல்லா சுத்தப்படுத்திட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்றோம்? என்ன செய்றோம்? வெட்டுவோம். இன்னைக்கு நம்ம ஃப்ரைட் சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்குவீட் செய்ய போறோம். ஓகே ஓகே, பாத்தீங்களா? நல்லா கட் பண்ணியாச்சுல, அழகா இருக்குல்ல? எஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்றோம்? சால்ட் அண்ட் பெப்பர் போடுறோம். Oh, you're getting there. It's becoming sharp, I see. நன்றி ஆசானி. Okay, salt, ஓகே, சால்ட் and then pepper. பெப்பர். சரிங்களா? கொடுங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸ் தேவைப்படுற விஷயத்துக்கெல்லாம் நீங்க கண்டிப்பா என்ன கூப்பிட்டே ஆகணும். போதும். ஆல்ரைட். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் முட்டை போடுறோம். முட்டை. ஓகே, முட்டை. அடிச்சு வச்ச முட்டை. அடிச்சு வச்ச முட்டை. ஓகே, இது நல்லா கிண்டிட்டு, ஓகே, லேசா கொஞ்சம் சில்லி பவுடர் போடலாம். சில்லி பவுடர். சில்லி பவுடர். இது வந்து கலர் கண்டி. ஓ, அந்த கலர் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படி கலர் கொஞ்சம் அழகா அட்ராக்டிவா. அட்ராக்டிவ் ஏ மாதிரி. நெக்ஸ்ட் கார்ன் ஸ்டார்ச். சோள மாவு. சோள மாவு. ஓகே, இது எல்லாத்தையும் போட்டுவோம். ஓகே, இது வந்து டெபியோக்கா ஃப்ளார். ஓகே, இது வந்து கிழங்கு மாவு. கிழங்கு மாவு. ஓகே, என்ன நல்லா சூடாச்சுல? ஓகே, ஸ்டாண்ட் பை, அதை வச்சுக்கிறேன்.
இதெல்லாம் நீங்க ஆக்சுவலி ஒண்ணா போடணும், இல்லாட்டி எல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிடும். ஓகே, தனித்தனியா பிரிச்சு போட்டுறணுங்கிறீங்க. பிரிச்சு போட்டுருணும். தேவகுருவும் புஜ்ஜி மாவு பிரிக்கிற மாதிரி. என்னங்க அட்டாக் பண்ணுது? ஓகே, நினைக்கிறேன் இது fry பண்ணியாச்சு. சோ இதை நம்ம எடுத்துடலாம். நல்ல வாசமா இருக்குல்ல? வாசமா இருக்கு. ஓகே, இது பாருங்க நல்லா ஃப்ரை பண்ணிருச்சுல. ஆமா, இப்ப சாப்பிடலாம் தானே? இல்ல, இன்னொரு விஷயம் இருக்கு. Come, I show you. Okay, we are going to put in the garlic. பூண்டு. தள்ளி நின்று கத்துக்கலாம்னு சொல்றேன், மத்தபடி இல்ல. ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட் மிளகா. இங்க பாத்தீங்களா, அந்த garlic வந்து கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆயிட்ட பிறகு இது போட்டுலாம். அந்த garlic வந்து must be very careful not to overcook, இல்லாட்டி ஒரு மாதிரி பிட்டரான டேஸ்ட் ஆயிடும், கசக்கும். கசக்கும். ஓகே ஓகே, நம்ம வச்சிடலாம். Okay, and then final one, வெங்காயத்தாள். yes, பரவலா தூவி விட்டு. பரவலா. ஓகே, லாஸ்ட் நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டோம்ல. ஓகே, லாஸ்ட்ல நீங்க ஸ்ட்ராங்ல இது புளிங்க. வெரி ஸ்ட்ராங். இத புடிக்கணும். புளியணும். புளிங்க, அப்படியே புளிங்க. Go around. Yes. ஓகே, நீங்க எப்போதும் லைம் புளிக்கும் போது ஸ்டோவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்க லைம் புளியணும். ஏன் தெரியுமா? பிகாஸ் அந்த லைம் ஜூஸ் வந்து ஃபயர்ல பட்டுச்சுன்னா அந்த சிட்ரஸ் டேஸ்ட் போயிடும், அதனால தான். ஓகே, இது வேற இருக்கா? எஸ், நம்ம salt and pepper fried squid is ready. ஓகே, அப்ப சாப்பிடலாம்ல? இல்ல, அதுக்கு முன்னால இன்னொரு டிஷ் இருக்கு. என்னது? nasi goreng kampung. nasi goreng kampung, சொத்தம் goreng. செம்ம காம்பினேஷனா இருக்கு. வாங்க பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, முதல்ல நம்ம இதெல்லாம் தும்ப பண்றோம். ஓகே ஓகே, இங்க பாருங்க என்ன இருக்கு. இது நெத்திலி, ஆமா, சில்லி பாடி, garlic, பூண்டு. இது வந்து ஷெலட்ஸ், சின்ன வெங்காயம். அப்புறம் இது வந்து ஷ்ரிம்ப் பேஸ்ட், பிளாச்சான் தெரியல? பிளாச்சான் சொல்லுவாங்க, அதான் ஷ்ரிம்ப் பேஸ்ட். ஓகே ஓகே, சோ இதெல்லாம் நம்ம முதல்ல தும்ப பண்ண போறோம், இடிக்க போறோம். எஸ், பாட்டியும் அம்மா எப்பவுமே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதுதான் பிளெண்டர் பாய்ச்சலும் இந்த இடிக்கல் பாய்க்கிற மாதிரி வராது அப்படின்னு சொல்லிட்டு. வெரி ட்ரூ. இப்ப இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு இடிச்சு அது ஒரு பேஸ்ட் ஆக்க போறோமா? ஓகே ஓகே ஓகே, முத தும்ப பண்ணல. ஓகே, அதெல்லாம் எடுத்து உளுக்கு போடுறோம். ஓகே, இது பொரிக்கிறோம். ஐ மீன் தாளிக்கிறோம். பொரிக்கிறோம், தாளிக்கிறோம். கொஞ்சம் கேப் வச்சுக்கோங்க, டேமேஜ் ஆயிருப்போது. கொஞ்சம் லைட் பிரவுன் ஆயிட்ட பிறகு and then next item போடுவோம். நெக்ஸ்ட் ஐட்டம் என்ன போடுறோம்? சிக்கன். எஸ், நெக்ஸ்ட் ஐட்டமே சிக்கன் போடுறோம். சிக்கன் பிரஸ்ட். இது வந்து சிக்கன் பிரஸ்டா? சோ எப்பவுமே நம்ம வந்து சிக்கன் தான் முத போட்டு குக் பண்ணோம் before the prawns, because chicken takes longer time to cook. பாருங்க சிக்கன் கலர் மாறுதுல. ஓகே, சோ நெக்ஸ்ட் prawns போடலாம். ஓகே, நல்லா வாசமா இருக்கு. எஸ்ஸா, இப்போ இந்த நெத்திலி இதெல்லாம் வந்து மஸ்ட் இந்த nasi goreng kampungல நெத்திலி கங்கோங் எல்லாம். ஆமா, கரெக்ட். ஓகே, சோ நீங்க வந்து always cook the தண்டு first. ஓகே ஓகே, ஏன்னா இது கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. எஸ், பாத்தீங்களா, பிடிச்சிட்டேன். ஓகே, நம்ம கங்கோங் போடலாமா? போடலாமே. நீங்க கிண்டுறீங்களா? ஓகே. அடுத்தது நம்ம வந்து anchovies cube வைக்கிறோம். ஓகே, இந்த கியூப் இப்ப போடணும். எஸ், anchovies cube. ஓகே, நல்லா உடைங்க அது. எப்படியா? ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்களா, you break the egg. ஓகே ஓகே ஓகே, நில்லுங்க, கொஞ்சம் இருங்க. ஓகே, ரெண்டாவது முட்டையும் போட்டாச்சு. ஓகே, சோறு போடலாம்ல? சோறு போடலாம். நெக்ஸ்ட் என்ன செய்யணும் தெரியுமா? அந்த இக்கம்பிளிஸ் இருக்குல்ல, இக்கம்பிளிஸ் இதை எடுத்து அப்படியே மேல வந்து தூவி விடுறோம்.
என்ன பண்ற? இல்ல வாடிச்சு தூக்கி வீச போறேன். ஓ இந்த டவுன் பண்ணல நிறைய யூசேஜ் இருக்கு தெரியுமா? எப்படி? வா நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி கபர்க்குள்ள வச்சோம்னா பூச்சி எறும்பு ஏதோ வராது. அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற பேட் ஸ்மெல் கூட போயிடும். ஷூ ரேக்ல கூட வைக்கலாம். ஓ கனவாதி, என் காதல் கனவு நிறைவேற நீ அவர் வயிற்றுக்குள்ள பூந்து ஒரு கலக்கி அவரையும் கனவு காண வச்சு என் புஜ்ஜிமா கிட்ட நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன்னா உன் கனவை நான் நிறைவேற்றுறேன். இந்த பொறிஞ்சு போன கனவாக்கு என்ன கனவு இருக்கு போது? எல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு ரைமிங்ல சொல்றது தானே. அந்த ஸ்குவிட் பாத்தீங்களா எப்படி நல்லா பொறிஞ்சு சுருங்கி இருக்கு. அதே மாதிரி உங்க காதல நல்லா பொறிஞ்சு நல்லா சுருங்க போகுது. சாந்தி திடீர்னு சாப்பிடலாம் விட்டுறீங்க. Take it easy, nothing is permanent in life, right? அப்ப என் புஜ்ஜிமா டெம்பரரியா? திடாப்பா எட்டிட்டு இருக்கணும் விக்கி. என்ன நடந்தாலுமா? ஆமாலா திடாப்பாலா ப்ரோ. சரி நான் திடாப்பா எத்திட்டுக்கு வர ட்ரை பண்றேன். முதல்ல அந்த திராமிசு கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லித்தாங்க. வாழ்வே மயன் கமலாசன் அவர் கேட்டாரு. ஓகே சரி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே alright let's start. ஓகே உங்களுக்கு திராமிசுனா என்ன தெரியுமா? திராமிசு என்ன ஜப்பான்கார சாப்பாடு தானே? ஆக்சுவலி திராமிசுனா ஜப்பான்கார சாப்பாடு இல்ல. அது வந்து இத்தாலியில சியமியாப்னு அர்த்தம். ஓ திராமிசுனா சேமியா இத்தாலியில இத்தாலியன் லாங்குவேஜ்ல. பிகாஸ் நம்ம இன்னைக்கு எக்ஸ்பிரஸோ யூஸ் பண்றோம். எக்ஸ்பிரஸ்ல என்ன இருக்கு தெரியுமா? தெரியலையே. கெஃபீன் இருக்கு. கெஃபீன். நம்ம கெஃபீன் சாப்பிட்டா என்ன ஆகும்? நல்லா முழிச்சிருப்போம், சந்தோஷமா இருப்போம். எஸ் நம்ம ரொம்ப சியர் அப் ஆயிடுவோம்ல. சோ அதுக்கு பேரு தான் திராமிசு. ஓ சரி 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 நல்ல இன்ஃபோ. அடுத்து என்ன பண்றோம்? ஓகே அடுத்து இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அதோட கஸ்டர்ட் செய்வோம். கஸ்டர்ட் ஓகே ஓகே. இது வந்து டபுள் பாயிலிங் மெத்தட். டபுள் பாயிலிங் மெத்தட். அது எப்படி? ஓகே இதல முதல்ல தண்ணி ஊத்துவோம். ஓகே இந்த தண்ணி சூடான பிறகு இது வந்து இந்த போல் மேல போட்டு இதுக்கு பேரு தான் டபுள் பாய்லர். ஓ இதுதான் டபுள் பாய்லரா? நானே ஏதோ ஒரு பாய்லர் கொண்டு வந்து வைக்க போறீங்கன்னு நினைச்சிட்டேன். ஓகே அடுத்து இங்க வந்து 6 எக் yolks இருக்கு. எக் yolk மட்டும் தான். எக் ஒயிட் வேணாம். அது மஞ்சக்கருவு முட்டை. எஸ் ஓகே ஓகே இது எங்க போட்டு ஓகே அந்த விஸ்க் எடுங்க ப்ளீஸ். எங்க அந்த விஸ்க்? இதா? ஓகே இந்த விஸ்க்ல 10 மினிட்ஸ் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே குடுங்க நான் அத பண்றேன். எக் yolk and இப்படியா? ஆமா ஓகே அதாவது அந்த ஆவிலே இது வந்து நம்ம பாயில் பண்ணி அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். எஸ் சோ இது வந்து 10 மினிட்ஸ் நீங்க கிண்டிக்கிட்டே இருக்கணும். and also அந்த ஃபயர் வந்து ரொம்ப லோல இருக்கணும். லோல. ஓகே பாருங்க நல்லா திக்கா வந்துருச்சுல. திக்கா அந்த அந்த கலரும் கொஞ்சம் நல்லா பிரைட் ஆகணும். ஓகே ஓகே சோ விக்கி நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓகே என்ன பண்றோம்? இது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிரோம். அது ஆஃப் பண்ணிடலாம். ஓகே இது ஆஃப் பண்ணிட்டு வெளியில எடுத்து you just set it aside. okay all right. இந்த சீஸ் பாத்தீங்களா? இது வந்து வேற மாதிரி சீஸ். இது வந்து இட்ஸ் கால்ட் மெஸ்கபோனே சீஸ். எங்க போனே? மெஸ்கபோனே சீஸ். மெஸ்கபோனே. இது எந்த ஊர்ல இருந்து வருது? இது கூட இத்தாலில தான். ஓ ஃபுல்லா இத்தாலி தான் இன்னைக்கு. இது கூட from Italy. ஓகே இது வந்து நீங்க நல்லா பீட் பண்ணி until it becomes creamy. ஓகே கரெக்ட்டா? கரெக்ட். ஓகே ஓகே போதுமா இந்த டெக்ஸ்சர்? எஸ் நல்லா க்ரீமியா வந்துருச்சுல. ஓகே இந்த கஸ்டர்டை இதுக்குள்ள ஊத்த போறோம். ஓகே ஊத்தட்டா? ஓகே ஊத்துங்க. நீங்க சொல்லுங்க எப்ப ஸ்டாப்னு சொன்னீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். ஆல்ரைட் கொஞ்சமா. ஓகே ஸ்டாப் ஸ்டாப். ஓகே கஸ்டர்ட் எல்லாம் அந்த மெஸ்கபோனே சீஸ்க்குள்ள. ஓகே விப்பிங் கிரீமை எடுத்து இப்படி ஊத்தி ஒரு 3 மினிட்ஸ்க்கு பீட் பண்ணுங்க. 3 மினிட்ஸ். எஸ் ஓகே ஓகே இந்த கஸ்டர்டும் ரெடி ஆச்சு, கிரீமும் ரெடி ஆச்சு. அடுத்து என்ன பண்றோம்? ஓகே அடுத்து இது ரெண்டும் நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து போடுங்க. நான் நல்லா மிக்ஸ் பண்றேன். இவ்வளவு போதுமா? இவ்வளவு போதுமா? போதுமா? எத்தனை வாட்டி தான் கேப்பீங்க? இல்ல டபுள் கன்ஃபர்மேஷனுக்கு. அது ட்ரிபிள் கன்ஃபர்மேஷனா? ஓகே ஓகே கதம் வெனிலா எசன்ஸ் அண்ட் உப்பு. அவ்வளவுதான். ஓகே நீங்க ஸ்டாப் முடிச்சா? ஓகே ஓகே அடுத்து ஓகே நெக்ஸ்ட் நம்ம இது செய்ய போறோம். ஓகே இது வாட் இஸ் திஸ் நேம்? தெரியலையே. ஓகே இதுக்கு பேர் வந்து லேடி ஃபிங்கர்ஸ். லேடி ஃபிங்கர்ஸ். எனக்கு தெரிஞ்ச வெண்டிக்காய் தான் லேடி ஃபிங்கர். இது என்ன? அது லேடிஸ் ஃபிங்கர். இது வந்து லேடி ஃபிங்கர்ஸ். லேடிஸ் ஃபிங்கர் லேடி ஃபிங்கர்ஸ். யா
டேங்கப்பா எஸ்ல விளையாடுறீங்க. ஓகே. வேற அர்த்தம். ஓகே, சோ இது ஓபன் பண்ணி Okay. நம்ம முதல்ல என்ன தெரியுமா செய்ய போறோம்? We are going to take this lady fingers. லேடி ஃபிங்கர்ஸ். இதுல இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு ஓகே, நீந்து விட்டுட்டு அவ்வளவுதான், லேசா தான், ரொம்ப வேணா, இல்லாட்டி ரொம்ப அப்படியே சாகி ஆயிரும். ஓ லைட்டா. லைட்டா தான், மேலேயோ கீழேயோ, அவ்வளவுதான். ஓகே, அப்படியே திருப்பி 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 அப்புறம் அப்படியே அடுக்க வேண்டியதான் ஃபுல்லா. அடுக்க வேண்டியதான். ஓகே. ஓகே, லாஸ்ட் ஒன் போட்டாச்சுல. ஓகே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இது வந்து லேயர் பண்றோம். ஓகே. ஓகே, நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் லேயர் செய்வோம். சீக்கிரம் செஞ்சு சீக்கிரம் ஃப்ரிட்ஜ்ல போட்டுறணும். இது வந்து cocoa powder. Cocoa powder. Cocoa powder. So we just going to dust it on top. Dust it. Just கொஞ்சம் டஸ்ட் பண்றோம் லேசா. ஓகே. அழகுக்கு. நம்மளோட திராமிசு டன். ஓ மை காட். செம்ம தான். ஃப்ரீஸ்னா ஃப்ரீசர்ல வைக்கணும். இது ஃப்ரீசர் இல்ல. ஃப்ரீசர்ல நார்மலாவே வைக்கலாம். ஓகே ஓகே. ஒரே ஆழ்ந்த சிந்தனை. இல்ல எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் சிங்க் ஆக மாட்டேங்குதே. என்னது? இந்த தேவகுரு தான். ஏன் இல்ல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவகுருவும் புஜ்ஜிமாவும் சொந்தக்காரங்களும் இல்ல கூட்டாளிங்களும் இல்ல. அப்ப ஏன் அவர் அனுப்பணும்? லுக், லைஃப்ல எல்லாத்துக்கும் அன்சர்டா கூடாது. நடக்குதா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். இருந்தாலும் ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சா நல்லா இருக்கும்ல. நம்ம இப்ப செய்ய போற டிசர்ட்டுக்கோ தேவகுருக்கோ ஒரு லிங்க் இருக்கு. அது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா கிளாரிஃபிகேஷன் செட்டில். கிளாரிஃபிகேஷனா? அது என்ன டிசர்ட்? பூபர் சாச்சா. பூபர் சாச்சா தேவகுரு. பூபர் சாச்சா தேவகுரு. குழம்புது நம்ம இது பண்ணிடுவோமா? சரி. சோ பூபர் சாச்சாக்கு செய்யறதுக்கு we need two kinds of sweet potato. சக்கரவள்ளி கிழங்கு. So one yellow, another one is purple. ஓகே, ஒன்னு ஏன் மாதிரி ஒன்னு ஏன் புஜ்ஜிமா மாதிரி. போட்டுட்டா? எஸ். போட்டுட்டேன். இது வந்து ஏமா. சோ ஓகே, இது வந்து சேமக்கிழங்கு. சேமக்கிழங்கு. இதெல்லாம் போட்டு நம்ம தண்ணில வேக வைக்கிறோம். until it becomes soft. ஓகே. ஓகே, சோ இந்த சைடுல நம்ம வந்து இது வந்து sago. ஓகே. So we going to boil the sago. ஓகே, இதையும் வேக வைக்கிறோம். ஓகே. கிழங்கு வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. சோ இத நம்ம ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இத வடிகட்டலாம். ஓகே. To stop it from cooking further, நம்ம வந்து இது வந்து ஐஸ் தண்ணில போட போறோம். ஓ, அதிகமா வேகாம இருக்கிறதுக்கு நம்ம ஐஸ் தண்ணில போட்டு இப்ப அதை கூல் பண்ண போறோம். எஸ். ஓகே, ஐஸ் தண்ணி எடுத்தாங்க. இந்தாங்க. ஓகே, போட்டோம். ஓகே, அவ்வளவுதான். போட்டு அப்படியே விட்டுற வேண்டியதுதான் கொஞ்ச நேரம். then after we can scoop it out. ஓகே, இது வந்து 1 minuteல will stop cooking because நம்ம வந்து ஐஸ் தண்ணில போட்டோல. சோ ஒரு நிமிஷம் வெச்சா போதும் அந்த மாதிரி ஐஸ் தண்ணில. ஓகே, அடுத்து திருப்பி வடிகட்டுவோம். ஓகே. ஜவ்வரிசி நல்லா வந்துருச்சு. எஸ். சோ இது கூட நம்ம இப்ப வடிகட்ட போறோம். ஓகே. ஓகே, அடுத்து என்ன செய்றோம்? ஓகே, அடுத்து இது வந்து தப்பம் பூலட் இருக்கு. ஓகே. இதுல நம்ம கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு until it becomes dough நல்லா பிசைஞ்சு then we going to make it into ball. ஓகே. ஓகேயா? ஓகே, பிசைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் இத? ஓகே, இப்போ நம்ம ரெண்டா பிரிக்க போறோம். ஓகே. இதுலயா? இதுல. ரெண்டு போடுங்க. இந்தாங்க. ஓகே, எதுக்கு ரெண்டா பிரிச்சிருக்கோம்? because நம்ம வந்து ஒண்ணு வந்து ரெட் கலரிங் போடுறோம். ஓகே. அந்த மத்தது வந்து கிரீன் கலரிங் போடுறோம். ஓ, ரெண்டு கலர்ல டோ செய்ய போறோம். அடுத்து நம்ம இத வந்து ஸ்மால் பால் ஆக்குறோம். பால் எப்படி? கையில அப்படியே ரோல் பண்ணி பால் ஆக்குறோம். உருட்டணும். எப்படி உருட்டறன்னு மட்டும் பாருங்க. சரி, ஓகே. அப்படியே உருட்டிட்டு தண்ணில போட்டுறலாம்ல? போட்டுறலாம். போட்டேன். நல்லா அழகா மிதக்குது எல்லாமே. இப்ப ஃப்ளோட் பண்ணுது. சோ இப்போ நம்ம எடுக்கலாமா? ஓகே, எடுத்து என்ன பண்ண போறோம்? எடுத்து ஒரு கோல்ட் வாட்டர்ல போடுறோம்.
இப்போ இது ஓரம் கட்டிட்டா நானே. ஓகே. எல்லாத்தையும் இங்க வச்சுக்கோ. ஓகே. இதுல சுகர் போடுறோம். ஓகே, சுகர் போட போறோம். அதுக்கப்புறம் டவுன் பண்றேன். சுகர் டவுன் பண்றேன். வேற? ஓகே, தென் கொஞ்சம் salt. wee bit of salt. ஓகே. கொஞ்சம் போதும். ஓகேயா? ஓகே. இதெல்லாம் கொதிச்சிருச்சுல? ஓகே. ஓகே, இந்த கிழங்கு எல்லாத்தையும் நம்ம இதுல போட போறோம். உங்களுக்கு போடுங்க. ஓகே. போட்டுட்டா? போடுங்க. ஓகே, அடுத்தது அந்த உருண்டை செஞ்சால ஓகே, அதை எடுத்து போடுவோம். ஓகே. நெக்ஸ்ட் சாகோ போடுறோம். ஓகே. சாகோ. ஜவ்வரிசி. அடுத்தது நம்ம கோகனட் மில்க் போடுறோம். ஓகே. தேங்காய் பால் ஃபுல்லா ஊத்திட்டோம். பயங்கரமா இருக்குல்ல? எஸ். சோ லாஸ்ட் கடைசியா we are going to put in a banana. வாழைப்பழம் வெட்டணுமா? வெட்டணும். எஸ். கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் அந்த வாழைப்பழம் எல்லாம் எடுத்து இதுக்குள்ள போட்டுருவோம். ஓகே. பாருங்க, கொதி வந்துருச்சுல? கொதிக்குதாமா? இப்பவே போட்டுறலாமா? இப்பவே போட்டுருங்க. ஓகே. சோ இப்போ கொதிக்குது. இப்போ வேற என்ன பண்ண போறோம்? வேற ஒண்ணுமே இல்ல. அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம். ஓகே. பூபு சாச்சா ரெடி. அவ்வளவுதானா? சரிங்க, இங்க பாருங்க. நீங்க என்னமோ இந்த தேவகுருக்கும் பூபர் சாச்சாக்கு லிங்க் இருக்குன்னு சொன்னீங்களா? அது என்ன லிங்க்? எனக்கு தலையை வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன தெரியலையா? தெரியல. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன செஞ்சோம்? nasi goreng kampung with salt and pepper. Okay. Second item என்ன செஞ்சோம்? tiramisu cake. Okay. Third item? பூபர் சாச்சா. Okay. மூணையும் லிங்க் பண்ணா? கண்ணா பின்னான்னு இருக்கு. விக்கி. பரவாயில்ல, நம்ம முதல்ல சாப்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் சொல்றேன். பிகாஸ் உங்களுக்கு இன்னும் புரியல. சரி, ஓகே. வெட்டாரு. ஆரம்பிக்குமா? ஓகே. ஓகே, ஜூம். ஓகே. எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க? ஸோ nasi goreng kampungலேருந்து ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஓகே. குட். நல்லா இருக்கா? எல்லாம் அவங்க தான் சமைச்சாங்க. நீங்களா சமைப்பீங்களா? நைஸ். எனக்கு இவரோட இந்த ஐடியா பிடிச்சிருக்கு. ஏன்னா எப்பவுமே வந்து இந்த nasi goreng kampungல வந்து முட்டை, ikan bilis kangkung இது இருக்கும், அப்புறம் ஊசி மிளகா இருக்கும். பட் இதுல ஃபர்ஸ்ட் டைம் இந்த what do you call this prawn இறால் ஊடா மூணு மொழியில சொல்லிட்டேன். ஏன் ஐடியா அது இருக்கு. ஆமாங்களா? நைஸ். உங்களுக்கு ஸ்பெஷலா செஞ்சிருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ சால்ட் அண்ட் பெப்பர் ஸ்குவீட். ஆமா, இந்த சொத்தோங் சால்ட் அண்ட் பெப்பர்ல ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸ்குவீட் ஜோகா இருக்கு, நல்ல ருசியா இருக்கு. ஆமா, நான் எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா போட்டேன். வெரி கிரன்ச்சி. ஆமா, என்ன யூஸ் பண்ணீங்க? அது ஏன் இவ்வளவு கிரன்ச்சியா இருக்குன்னா, இந்த 2 விதமாவும் பாய்ச்சோம். ஒன்னு சோள மாவு, இன்னொன்னு கிழங்கு மாவு. பாத்தீங்களா? நைஸ். வெரி குட். நீங்க அந்த திராமிசு கேட்டீங்களா? பாருங்க, பயங்கரமா செஞ்சு வச்சிருக்கோம் உங்களுக்காக. அது டேஸ்ட்னு சொல்லலாமே. கண்டிப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். நானே வேற தனியா உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணி கேட்டேன். ஸோ இதை நான் வந்து ட்ரை பண்ணணும்ட்டு. ஸோ ட்ரை பண்ண போறேன். செம்ம. அவங்க தான் செஞ்சாங்க. எப்படி பாஸ் பின்றீங்க? அதெல்லாம் அப்படிதான். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. மார்க்கம் உண்டு. சோ இது பூபு சாச்சா. ஆமா. ஓகே. அடடடடா. என்னங்க? சொல்லுங்க. எப்படி? அதான் அப்படிதான். நல்லா இருக்கு. அப்ப புஜ்ஜிமா சாப்டருக்கு பாஸ்மார்க் கொடுத்துருவீங்களா? என்னப்பா
இவ்வளவு செம்மையா சமைச்சு கொடுத்துருக்கீங்க, கொடுக்காமையா? 200%. 200 எடுத்துங்க. ஓகே. அடுத்து வேற ஏதோ ஒரு இது சேலஞ்ச் இருந்துச்சுன்னா அதுக்கு சேர்த்து இந்த 200. 100 200 அப்படி எடுத்துங்க. ஓகே, அப்ப நீங்க நம்ம சைடு. டெஃபினெட்லி. ஓகே. அம்மா சாந்தி, இந்த நசி கோரிங் கம்போங், சொத்தோங் கோரிங் சால்ட் அண்ட் பெப்பர், திராமிசு கேக்கு, பூபோர் சாச்சா, தேவகுரு, இது எல்லாத்துக்கும் என்ன லிங்க்னு கொஞ்சம் சொல்றீங்களா ப்ளீஸ்? ஓகே விக்கி, இது வந்து எத்தனை எபிசோட் ஆச்சு? 5வது எபிசோட். ஓகே, 5வது எபிசோட் தானே. நான் இப்ப உங்களுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்குறேன். டெஸ்டா? ஆமா, முத கேட்டிங்களே, அதான் உங்களோட டெஸ்ட். சோ இதுக்கு நீங்க வந்து ஆன்சர் சொல்லிட்ட பிறகுதான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெசன். சரியா? பாய் விக்கி. எனக்கு சத்தியமா இதுக்கு ஆன்சர் தெரியல. End of the day, சமையல் கொண்டு நெருப்பு கலட்டாவன சமையல்.